மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நாட்களில் கிறிஸ்துவ காணிகள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கை பிரயாசத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தேவ சேவை எடுத்து வர உதவிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு பாதுகாப்பான பயணத்தை கட்டளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தையும் எங்கள் ஆவிலும் இறுதியில் உள்ளபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே காதுகளை கண்களை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்க. அந்த தலைமை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
மத்தியில் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல யார் இருக்காருன்னா இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம கரங்களை கொடுத்து சந்தோஷத்தோடு, ஹல்லேலூயா, சந்தோஷத்தோடு நம்ம கரங்களை கொடுத்து இயேசு நல்லவர் சொன்னதுக்கு பிற்பாடு நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். யாரை விட ஒருவருக்கொருவர் நீங்க கரங்களை கொடுத்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கொடுத்து நல்ல சிரிச்ச முகத்தோடு கூட நம்ம சொல்லணும். எடுத்து போட்டு தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓசானா நம்ம சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமத்தல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு
Ori karabash kodoriante. Ori karabakaraba. Yajamanale. Yajamanale. Umsevayka. Ine aiti. Yajamanale. Yajamanale. Umsevayka. Ine aiti. Yajamanale.
அதுக்கப்புறம் 2025 நான் வரல. 2021 ஒரு வருஷம் அந்த ஹோல் இயர் நான் வரல. அதோட 2026 இன்னைக்கு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி நான் வந்திருக்கேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. அதுக்காக வாசல் ஆண்டவர் ஒரு நாளுக்கு அப்புறம் தருது இங்கே வர்றதுக்கு தருதை கொடுத்துருக்கிறார். ஸோ 2024 நான் பேசிட்டு போனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன பேசிட்டு போனேன் கடைசியாக தருது, என்ன ஜெபிச்சுட்டு போனோம், என்ன சொல்லிட்டு போனோன்றது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் எனக்கு கால் பண்ணார். லீடர்ஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டு திங்கக்கிழமை பாஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் போங்க இந்த வாரம் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்மளோட மெயின் சர்ச்சில் லீடர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. லீடர்ஸ் மீட்டிங் அப்போ லீடர்ஸ் மீட்டிங் முடிஞ்சோடனே என்னை கூப்பிட்டு சொன்னார், செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் சண்டே நீங்கள் போயிருங்க, நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சரி ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்ப்பதிலையும் சந்திக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். புதுசாக வார்த்தைக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்புறம் இந்த முடிஞ்ச வாரம் பாஸ்டர் ஏரன் வந்திருந்தாருல்ல, இங்கே வந்திருந்தாருல்ல. ஸோ நிறைய பேருக்கு வார்த்தை கிடைச்சிருக்குன்னு பாஸ்டர் சொன்னாங்க அன்றைக்கி. ஸோ எல்லாரும் சொன்னோம், சந்தோஷம் அந்த வார்த்தையை கேட்டு. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையினால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அவருடைய மெசேஜ்? ஓகே, நிறைய பேருக்கு வார்த்தை கிடைச்சிச்சு. அந்த வார்த்தையை வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை கிடைக்கப்பட்ட வார்த்தை தேவனிடத்துல வந்த வார்த்தை, அதை வச்சு அன்னைக்கு ஜெபம் பண்ணணும். சும்மா அதை கேட்டுட்டு நம்ம அதை மறந்துடக்கூடாது. என்ன சொல்றீங்க? தீர்க்க தரிசனங்கள் ஒழியாது கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஒழித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. அப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவர் நிறைய செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாங்க. அதை வச்சு அன்னாடிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அதை வச்சு அன்னாடிக்கு ஜெபம் பண்ணும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போ நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தப்ப ஆண்டவர் கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை வச்சு நான் ஆண்டவருடைய ஒரு மகனா இன்னைக்கு உங்களையும் ஒருவனா இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்ம அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களோட பேசுவாராக வார்த்தையின் மூலியமா. தொடர்ந்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். சரியா? என்னை நேசிக்கும் எனக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்துல இன்னைக்கு எங்கள் கர்த்தாவே என்னை நிற்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பேசும்படிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை என் வாயில வைத்து கர்த்தர் பேசும்படி என்னை தாழ்த்தி உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வெளிப்படாமல் கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் வெளிப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு பயம் வேணும். அம்மா தானே நான் நிற்கும்போது உண்மையாகவே பயந்துக்கிட்டு தான் நிற்கிறேன். ஏன்னா அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம்ல. சும்மா நமக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருந்தா அது வந்து ஊழியம் இல்லை. என்ன சொல்றீங்க? அவர் பேசுறத நம்ம பேசணும். அவர் பேசுறாருன்னு சொல்லி அதுவும் பாவம். அம்மா தானே பாவம் அநேக வழிகள்ல இருக்கும். அம்மா தானே இதுதான் பாவம் அப்படின்னு இல்லை. ஒரு ஆளை தவறா சிந்திச்சாலும் பாவம், ஒரு ஆளை தவறா பேசினாலும் பாவம், ஒரு ஆளை பத்தி கோபம் விட்டு பின்னால பேசினாலும் பாவத்துக்கு அநேக மொழிகள் இருக்கு. ஆமா தானே? பாவம்ன்றது ஒரே மொழி மட்டும் இல்லை. பாவம் இதுதான் பாவம் அப்படின்னு ஒரு பாவத்தை மட்டும் சொல்லி காட்டல. பாவம்னா எல்லாமே பாவம். சிறிய பாவம் பெரிய பாவம் நீங்க வச்சிருக்கான் இல்லை. பாவம்னாலே பாவம். ஆமா, எல்லாமே பாவம். ஆமா தானே? பெரிய பாவம் சின்ன பாவம் ஒன்றும் இல்லை. பாவம்னா பாவம். இல்லையா? தேவன் பார்வையில் அது தவறு அப்படின்னு சொன்னா அது தவறு. தேவன் அது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செய்யக்கூடாது. தேவன் அது வேணாம்னா அது வேணாம். இல்லையா? அப்படி போனாதான் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில நேரத்துல, ஒரு சில சூழ்நிலையில, ஒரு சில சந்தர்ப்பத்துல மாமிச ஆசைகள், மாமிச எதிர்பார்ப்பு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. இல்லையா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? மாமிசத்துல நம்ம செயல்படுவோம் சில நேரத்துல. ஆமா தானே? 90% மாமிசத்துல தான் செயல்படுவோம், 10% மட்டும் தான் ஆவியில செயல்படுவோம். ஆனா அந்த 90%ஐயும் ஆண்டவருக்குள்ள சாக்ரிஃபை பண்ணும்போது தான் அந்த 90% முழுமையான ஒரு பரிபூரணத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்ம வழி வருவோம். ஆமா தானே? உண்மை விசுவாசிக்கிறீங்களா? பைபிள் எல்லாரும் நான் சொல்றேன், நல்லா மாறி பார்க்க இல்ல தானே? நம்ம மாமிசத்துல செயல்படும் போது அது ஒரு பாவமாயிடும். ஆமா தானே? ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல போய் வச்சுட்டு என்ன சொன்னார்? முதலாவது, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க சாப்பிடலாம், ஆனா நடுவே இருக்கிற நடுவுல இருக்கிற அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான அந்த திராட்சை அந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சாப்பிடக்கூடாது? யார் சொன்னா? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கரெக்டா சொன்னா? யாராச்சும் இன்னைக்கு ஒரேட்டியா யாராச்சும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா? கரெக்டா எல்லாத்தையும் சாப்பிடுப்பா. அப்ப நீங்க நல்லா பாருங்க, வசனம் சொல்லிருக்கு. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் நம்ம பார்க்கலாமே. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் மட்டும், அது மட்டும் நான் படிச்சிருக்கேன். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து ஆனாலும்
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஓகே, சோ இந்த லைட் ஷைனிங் அப்ப சாகவே சாகுவாய். என்ன சொல்றீங்க? சாகவே சாவாய். இரண்டாவது அதிகாரம் சொல்லுது. அப்ப அது ஆண்டவர் சொல்றாரு, அது நீ சாப்பிட்டீனா நன்மையும் தீமையும் பகுத்தறியக்கூடிய அறிவு உனக்கு முதல்ல வரும். ரெண்டாவது நீ சாகவே சாவாய். அப்ப நன்மையும் தீமையும் அறியத்தக்கவதுனா அது கர்த்தருக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கு. அல்லேலூயா. எது நன்மை எது தீமைன்னு நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். எது நமக்கு சரி எது நமக்கு தேவையில்லை எது நமக்கு தவறுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அந்த அதிகாரம் அவருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சர்ப்பம் வஞ்சித்ததுனால, அவர் அதை செய்யாத அதை சாப்பிடாதன்னு சொன்னதுனால, இவங்க தேவனுக்கு முதலாவது முதல்ல பாவம் பிறக்கப்பட்டதா கீழ்ப்படியாமை பிறக்கப்பட்டதா? கீழ்ப்படியாமை. சூப்பர். ஏன்னா தேவன் இது சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆமா தானே? தோட்டத்துல போய் வச்சு இதை சாப்பிடக்கூடாது ஐயா சாப்பிடக்கூடாது அம்மான்னு சொல்லிட்டு தான் போனார். ஆமா தானே? ஆனாலும் முதலாவது சர்ப்பம் என்னதான் வஞ்சிட்டாலும் சில நேரம் அவங்க என்ன வஞ்சிக்கலாம். இதை செய்ய உலகம் செய்யுது, வாலிப பிள்ளை நீ செய்ய, இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்றது? ஆமா தானே? இந்த வயசுல இதை செய்யாம வேற எந்த வயசுல செய்யறதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லலாம், சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம், ஏன் பெத்தவங்க சொல்லலாம், குடும்பத்தார் சொல்லலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர் வசனம் சொல்றது நீதிமொழிகள்ல முடிவு பரியந்தவரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம முடிவு பரியந்தவரை ஆண்டவர் வேணான்னு சொன்னா வேணாம். நோ மீன்ஸ் நோ. ஆமா தானே? எஸ்னா எஸ், நோனா நோ. ஏன்னா சொன்னது ஆண்டவர். அவங்கள படைத்தவர் தான் சொன்னாரு. அவங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். அவரை படைச்சு ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையை அவங்க கொண்டு இருந்ததுக்கு ஏதோ தோட்டத்துல வச்சு இதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை கையில கொடுத்துட்டாரு, நீ தான் இந்த வழி நடத்தணும்னு ஆதாமைப்பட்ட சொல்லியிருந்தா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கைடன்ஸை வச்சு அவங்க பேச்சு சொல்லிட்டு அது வேற. ஆனா படைத்தவரே சொல்லிட்டு போனாரு, நீ இதை சாப்பிடவே கூடாது. ஆனாலும் சாப்பிட்டாங்க. ஆமா தானே? கீழ்ப்படியாமையினால சாப்பிட்டதுனால வந்த விளைவுதான் இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் நிறைய வசனம் கொடுத்திருப்பாரு. அது என்னோட மெசேஜ் நான் ஆரம்பிக்கிறேன். சோ ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு, நீ சாகும் உன் பிள்ளை வரும்போது மரண வேதனைப்படுவாய், உன் குதிகாலை அவன் இது பண்ணுவான் நசுக்குவான் அப்படின்னு நிறைய வார்த்தையை வேதனையில சொல்றார். அவர் கடிந்து கொண்டாரு. ஒன்றாவது கடிந்து கொண்டாரு. இரண்டாவது தன்னுடைய இருதயத்தின் வேதனையில சொன்னாரு, என்னடா இது நான் உருவாக்கின சிருஷ்டி என்னுடைய சாயலை உருவாக்கி என்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருக்குள்ளாக வைத்து மனுஷனை ஜீவ ஆத்மாவா ஆக்கினேன். எப்படி வசனம் சொல்லுது? மனுஷனுடைய தேவனுடைய சுவாசம் வாயிலிருந்து மனுஷனுக்குள்ளாக வரும்போது, ஆதாமுக்குள்ள வரும்போது அவனுக்கு ஒரு பேர் இட்டார். என்ன? மனுஷன் ஜீவ ஆத்மான. அல்லேலூயா. மனுஷன் ஜீவ ஆத்மான. அப்ப ஜீவ ஆத்மானவனான மனுஷன் ஒரு பாவம் செய்து தேவனுடைய அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எப்படி? நன்மை தீமை. நம்ம சொன்னபடி நன்மை தீமை என்ற அதிகாரம் தேவனுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சரி இது தீமைன்னு அவர் மட்டும் தான் அது பகுத்தறியக்கூடியது. ஆனாலும் அவர் சாப்பிட வேணாம்னு சொன்ன அந்த இதை சாப்பிட்டதுனால பாவம் பிறப்புக்கு ஏற்பட்டதுனால மனுஷன் தேவனை போல தன்னை என்ன ஆரம்பிச்சான். அல்லேலூயா. உண்மைதானே? மனுஷன் தேவனை போல தன்னை என்ன ஆரம்பிச்சான். அப்ப ஆரம்பிக்கும் போது இது சரி, நான் நீதிபதி, இது தவறு, நான் செய்ய மாட்டேன். அநேகரை கோஷி பண்ண வச்சு பாவம் அங்கதான் அவரை ஆரம்பிச்சுட்டு நிறைய வித பாவம், அநேக பாவங்கள் அவன் செய்த அந்த தவறுனாலதான் பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆமா தானே? அவன் செய்த அந்த தவறுனாலதான் அநேக பாவங்கள் பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு வேதனையான காரியம், ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு தவறான காரியம். ஆனாலும் மனுஷன் செஞ்சாச்சு, தொட்டாச்சு. ஆமா தானே? அப்ப சில நேரம் போகும்போது சர்ப்பம் தந்திரமாய் தான் வந்துச்சு. ஆமா தானே? தந்திரமா தான் வசனம் சொல்லுது. 2வது அதிகாரம் கடைசியில 3வது அதிகாரம் ஆரம்பத்துல வசனம் சொல்லுது, அதை தந்திரமாய் ஆண்டவர் உன்னை சாப்பிட வேணும்னு சொன்னாரு, நீ பார்க்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, பைபிள் இதுல நான் சொல்றேன். இப்ப ஒரு சில பாவத்தை செய்யும் போது, ஒரு சில கீழ்ப்படியாமையால காரியத்தில் ஈடுபடும் போது ஒரு மாங்காய் பழத்தை கையில வச்சுக்குவோம். ஒரு மாங்காய் பழத்தை கையில வச்சு ஆண்டவர் சொல்றா, இதுதான் அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க பழம், இதை நீ பாரு, ஆனாலும் சாப்பிடாத. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தோட்டத்தின் மூலையில வைக்கல. வசனம் அழகா சொல்லுது. 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, தோட்டத்தின் நடுவிலே வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நடுவிலே சொல்லுங்க. நடுவுல உங்க வாழ்க்கை நடுவுல சில நேரத்துல அநேக பாவங்கள் இருக்கும். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கும். அநேக காரியங்கள் சூழ்நிலை மாறக்கூடிய காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் தோட்டத்தை மூட மாட்டாரு. அந்த வாசல் இந்த வாசல் இதுதான் தோட்டம்னு வச்சா ஆண்டவர் அங்க வைக்கல. அந்த நன்மை தீமை பழக்க இந்த மூலையில வைக்கல, நடுவுல தான் வச்சார். அல்லேலூயா.
மனுஷன் அதை மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் வச்சாரா? சூப்பர்ல, அல்லேலூயா. இது எனக்கே இப்பதான் இதை நான் பேசும்போது வருது. அப்ப ஓரத்துல வைக்கிற, நடுவுல வச்சாரியா அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றி அதை மேற்கொள்வதற்கு தான் நடுவுல வச்சார். ஆமா தானே? ஓரத்துல வச்சிருந்தா நம்ம அதை கட்டுக்க மாட்டோம். ஐயோ அன்று சொல்லிட்டாரு, அது ஓரத்துல இருக்கு, இங்க உள்ளதே சாப்பிட்டு இப்படியே உள்ளாடிக்கிட்டு இருப்போம். ஆமா தானே? அப்படிதான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது நடுவுல வைக்கான்னு சொல்லுது. அல்லேலூயா. நடுவுல வச்சானா நீ அதை எப்படி மேற்கொள்றன்னு உன்னை உருவாக்கினவர் பார்ப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப நடுவுல வச்சத படைச்சதும் அவர்தான், அது பாவம்னு தெரிஞ்சு படைச்சதும் அவர்தான். ஆமாதானே? நல்லதையும் அவர்தான் படைச்சாரு, சுத்தி இருக்கிற மற்ற கடிகளையும் நல்லதையும் அவர்தான் படைச்சாரு, நடுவுல இருக்கிற கெட்டதையும் நன்மையும் அறியத்தக்க பலத்தையும் அவர்தான் படைச்சாரு. ஆமாதானே? மோசேயை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு யாத்திராகம புத்தகத்துல சொல்லுது, நீ போ மோசேஸ், எகிப்தின் மத்தியில எகிப்து ராஜா பார்வோன் மத்தியில ஜனங்கள் அடிமையா இருக்காங்க, நீ போய் விடுதலையாக்கும்படி அவங்களை கூட்டுவாரு. இங்க ஆண்டவர் சொல்லிடுவாரு, அங்க அவன் என்ன பண்ணுவாரு, நீ போய் சொல்லு, இருந்தாலும் ஆனாலும் அவன் விடாதபடிக்கு அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துறேன். அல்லேலூயா. மனப்பறதும் ஆண்டவர் தான், அங்க விடாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துறதும் ஆண்டவர் தான். ஆமா தானே? அப்ப இது நல்லா படிச்சா அது ஆண்டவருடைய அர்த்தம், அது முடியும், எல்லாத்துக்கும் அதை வெளிப்படுத்தணும் ஆண்டவர். அப்ப அனுப்புறதும் ஆண்டவர் தான், அதை தடை செய்யறதும் ஆண்டவர் தான். உனக்கு இதை நான் கொடுப்பேன்னு சொல்றதும் ஆண்டவர் தான், அதை கொடுக்காம தாமதப்படுத்துறதும் ஆண்டவர் தான். சில பேருக்கு உடனே கொடுத்துருவாரு, வச்சுக்கோ எடுத்துட்டு போட்டு. சில பேரை ரொம்ப என்ன சொல்லுவார், காத்திருக்கப்படுவார். சில பேரை ரொம்ப அழுக வைப்பாரு, சில பேரை ரொம்ப கடினமான பாதையில நடத்துவார். ஏன்னா அவர் கொடுக்கறத அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ள வராத வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டார். கேளுங்கள் திறக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், உண்மைதான். ஆனா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சிலர் சீக்கிரமாக பெற்றுக்கொள்கிறான், சிலர் தாமதமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அவனுடைய விசுவாசத்தின்படியே, என்ன சொல்றீங்க, அவனுடைய விசுவாசத்தின்படியே எல்லாமும் சகலத்தையும் நேர்த்தியா செய்கிற ஆண்டவரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்ப வசனம் அழகா சொல்லுது, தோட்டத்தின் நடுவுல வச்சு நீ உலாவி வா, எல்லாத்தையும் சாப்பிடு, நீ பாக்குற எல்லாத்தையும் சாப்பிடு, எதையும் பாரு, ஆனா இதை மட்டும் சாப்பிட. எப்படி ஆண்டவர் அழகா சொல்லி நல்ல தெளிவா, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர், முதல் மனுஷனையும் மனுஷியும் படைத்த ஆண்டவர் சொல்லிட்டு போனா, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா அதை செயல்படுத்தாம இருந்திருப்போம். முதல்ல செயல்படுத்தாம இருந்திருப்போமா? கண்டிப்பா செயல்படுத்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த சூழ்நிலை இருந்தாதான் நமக்கு தெரியும். ஆமாதானே? இருந்திருந்தாதான் தெரியும். ஏன்னா ஆதாம் ஏவாள் எந்த ஒரு இதுல இருந்தாலும் தெரியாது. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பேச்சு, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பேச்சு, நம்மளை தெரிஞ்சு கொண்டவங்க, சர்ப்பம் அவங்க தெரிந்து கொள்ள, இவங்க சர்ப்பத்தை தெரிந்து கொள்ளவில்லை, சர்ப்பம் அவங்க தெரிந்து கொண்டு வந்தது. ஆமாதானே? ஏன்னா பாவம் பிறப்பிக்கணும், பாவம் நடக்கணும், தேவனை போல தன்னை எண்ணணும். அதனால இன்னைக்கு நம்ம அநேக சீக்கிரம் ஒரு சில பேர் நான் இங்கே தர்றோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் சபைக்கு வரலன்னா, சபையில சின்ன தவறு நடந்தா, இல்லை வெளியே நடந்தா, அநேக தவறு ஒரு ஆள் சீக்கிரமா ஞாயிற்று தர்றோம் அந்த பழம். அதனால வசனம் அழகா சொல்லுது, நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான ஒரு பழத்தை நீ சாப்பிடாதுன்னு சொல்லி சாப்பிட்டதுனால மனுஷன் தேவனை போல தன்னை எண்ணினான். அப்ப தேவன் சொல்லுவார், இது சரி, இது தவறு ஆண்டவர் சொல்றாரு. அதே அதிகாரத்தை மனுஷன் பெற்றுக்கொண்டான். எப்படி நான் இதை செய்வேன், என் பார்வையில சரிதா, என் பார்வையில இது தவறா, தனக்கு சரியானது செய்யறதும் தனக்கு விருப்பம் இல்லாத விடுறதுமா, அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு ஒப்பிடத்தக்காததா பாவம் கற்பிக்கப்பட்டது. ஆமா தானே? ஆனால் இந்த பேர் ஒரு வழியில நடந்த போது முதல் பிரசனம், அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிர்வாணமா இருந்தாங்க. வசனம் சொல்லுது, நிர்வாணமா இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க, தேவன் பேசுறதை கேட்டாங்க, முகமுகமா செஞ்சாங்க. ஆமா தானே? முகமுகமா சந்திச்சாங்க. ஆனாலும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, அல்லேலூயா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. முதலாக 3வது அதிகாரம் 8வது வசனம், இந்த இடத்துல தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய சந்ததிக்கும் ஆதாம் ஏவாள் விட்டு நடந்து போனாங்க. ஏன்? அந்த 2வது அதிகாரத்துல பழம் சாப்பிட்டு 3வது அதிகாரத்துல சொல்லப்படுது, முதலாக பாவம் பிறப்பிக்கப்பட்டவை இந்த இடம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவம் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு வந்துச்சு. எஸ், பழம் சாப்பிட்ட பிறகுதான் பாவம் வந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு தன்னை தானே விலகின முதல் காரியம் இந்த 3வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இந்த 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது,
பகலில் குளிர்ச்சியான வேலையில வராரு, ஆண்டவர் வராரு, அவங்களை தேடி வராரு. நான் உண்டாக்கின சிருஷ்டியை விட்டுட்டு போனேன், சரி வருவோம், போய் பார்ப்போம், ஒரு விசிட் கொடுப்போம், ஒரு பார்வை பார்ப்போம், எப்படி இருக்காங்க, நான் சொன்னதை செஞ்சிருக்காங்களா, சாப்பிட வேணாம்னு சொன்னதை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆமா தானே? போயிட்டு 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகிட்டாங்க. வசனம் அழகா சொல்லுது, சந்ததிக்கு விலகி, தேவ பிரசன்னத்துக்கு விலகி, தேவனுடைய மகிமைக்கு விலகி, தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு, அந்த ஜீவ ஆத்மான்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த அபிஷேகத்துக்கு தன்னை தானே விலகிட்டாங்க. எப்படி விலகினாங்க? பாவம் பிறப்பிக்கப்பட்டதுனால தான் விலகினாங்க. அல்லேலூயா. ஆமாதானே? இன்னைக்கு நம்ம தேவனோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தேவ சத்தத்தை கேட்கிற மாதிரி தான் இருக்கும், தேவனுடைய ஊழியத்துல அதிகமா பங்கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பகுதியில நம்ம விட்டு விலகிடும், நம்மள அறியாம. அவங்களுக்கு தெரியும் அதை பாவனை, இருந்தாலும் செஞ்சாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்? சுத்தி இருக்கிறவங்க வஞ்சித்ததுனால, பக்கத்துல இருக்கிற சர்ப்பம் வஞ்சித்ததுனால. இன்னைக்கு நம்மளே அறியாம செஞ்சிடறோம் ஒரு சில பாவத்தை. ஆமாவா இல்லையா? பாவம் செய்யாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் பரிசுத்தமான இல்லை. அல்லேலூயா. மேடையில நிக்கிறவங்களுக்கு ஒரு இடம், கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் இல்லவே இல்லை. எல்லாத்தையும் அவர் நிர்வாணமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. மனுஷனானா தன்னை பிரிச்சுக்கிறான், நாங்க இது, நீங்க அது, நீங்க இது, நாங்க அப்புறம், நீங்க இருக்கிறோம். ஆமா தானே? தேவன் பார்வையில எல்லாமே சமம். 1000 ப்ரொஃபட் இங்க நின்று இருந்தாலும் அவருடைய பார்வையில் அவங்களும் ஒண்ணுதான், உட்கார்ந்து இருக்கிற விசுவாசியும் ஒண்ணு. ஏன்னா எல்லாமே அவருடைய சாயல்ல தான் உண்டாக்கப்பட்டோம். மனுஷனா பிரிச்சுக்கிறான், எங்களுக்கு இந்த இது, நாங்க இந்த பதவி, இந்த ஆதாரம், நாங்க அந்த பட்டம், இந்த பட்டம். அவர் பார்வையில 10 காசு பிரச்சனை. நான் சொல்லுவேன், இது எத்தனை பாசம் இருக்கான்னு நான் சொல்லிட்டு நான் போவேன். ஆமாதானே? ஏன்னா அவருடைய பார்வையில சகலமும் நிர்மாணியாய் தான் இருக்கு. ஆமாதானே? அப்ப எல்லாமே நடந்து முதல் அந்த பாவம் செய்யப்பட்ட பிறகு தேவனுடைய பிரசன்னத்துக்கு விலகிட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு விலகிட்டாங்க. அதுக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கும். வசனம் சொல்லுது, 2 பேரும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமா இருந்தும் தன்னை நிர்வாணமாக எண்ணாதிருந்தார்கள். தேவனோடு பேசும்போது, ஏன்னா அவர்தான் உண்டாக்கிறாரு. அப்ப பசிரம் என்றது ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா அந்த பாவம் செய்யப்பட்ட பிறகுதான் இலை, அந்த பாட்டில் இருக்கிற இலையை சுத்திட்டாங்க. தானே சுத்தி, ஏன்னா ஐயோ தேவன் பாக்குறாரு எப்படி நிர்வாணமா இருக்கிறது. ஆதாம ஏவாளும் கணவன் மனைவி நிர்வாணமா தான் இருக்காங்க, தேவன் பார்வையிலே நிர்வாணமா தான் இருக்காங்க. ஆமாதானே? அவரை பார்க்கும் போதும் பேசும்போதும் நிர்வாணமா தான் இருக்காங்க. அவர் விட்டுட்டு நவந்த போதும் தனியா இருக்கும் போது நிர்வாணமா தான் இருக்காங்க. அப்ப தன்னுடைய உணர்வுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள ஒரு உணர்வு வரல, நான் நிர்வாணியா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு மெசேஜ்குள்ள போல பேசிட்டான். அப்ப நிர்வாணமா இருக்கிறவங்க கூட அதை அறியல. ஆனா பாவம் என்ற ஒன்று பிறப்பிக்கப்பட்டதுனால, PAVAM, பாவம், SIN, அது பிறப்பிக்காத முன்னுக்கு மனுஷன் தேவனோடு சம்பாஷித்து வந்தான். நல்ல ஒரு தமிழ் வார்த்தை, சம்பாஷித்து வந்தான், உறவாடி வந்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சு, முகமுகமாய் தேவனை பார்க்க முடிஞ்சிச்சு, தேவ பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு, தேவ சந்ததியில தன்னை உறுதியா நிலைநிறுத்த முடிஞ்சிச்சு, எல்லாமே செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா செய்யாத அப்படின்னு சொன்னதை செஞ்சதுனால பிறப்பிக்கப்பட்டத ஒரு பாவம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு நீண்ட இடைவெளியை உண்டாச்சு. அல்லேலூயா. உணர்றீங்களா? உணர்ற இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து, என்னையும் சேர்ந்து சொல்றேன், இன்னைக்கு அநேக காரியத்துல, அநேக சூழ்நிலையில, அநேக காரியத்துல அவருடைய சத்தத்தை கேட்க முடியாம போகிறதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் அறிஞ்சும் அறியாமலும் செய்கிற பாவமே அதுக்கு காரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? சில பாவம் துணிகரமா செஞ்சிருவோம், மறைவா செஞ்சிருவோம், அறைக்குள்ள செய்வோம், வீட்டுக்குள்ள செய்வோம். சில பாவத்தை துணிகரமா வெளியரங்கமா செய்வோம். ஆமாதானே? ஆனா அது பாவமா இல்லையான்னு ஆண்டவர் உணர்த்தினாதான் நமக்கு தெரியும் பாவம். இப்ப ஆண்டவரோடு நடக்கிறவங்க, எப்போதும் ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு நடக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க கொள்ள மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. தாவீது விழுந்தார், தெரியுதானே? எத்தனை நாட்டுக்கு அதிபதியா இருந்த தாவீது விழுந்தார், தெரியுங்களா? தாவீதுக்காக தெரியுது நம்மளுக்கு. அதுவும் இன்னொருவருடைய மனைவி, அல்லேலூயா, இன்னொருடைய மனைவியை எடுத்துக்கொண்டு தனக்கு சொந்தமாக்கி அவனுடைய புருஷனையும் ஒரு யுத்தத்துல ஆண் அனுப்பி கொண்டுட்டார். அது பாவமா இல்லையா? இத்தனைக்கும் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். யாருக்குமே அந்த பெயர் கொடுக்கல, எந்த ஊழியக்காரனுக்கும் அந்த பெயர் கொடுக்கல. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த ராஜாவுக்கும், எந்த மந்திரிக்கும் அந்த பெயர் கொடுக்கல. தாவீதுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. தோட்டத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஆடு மந்தையை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண சிறு பையனை எடுத்து அந்த 6-7 சகோதரன் மத்தியில இவனே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, இவனே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே இதுனா அது தாவீது மட்டும். அல்லேலூயா.
நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இப்போ ஆசீர்வாதி சேமிகளை அனுப்பி இப்போ இது பண்ணி சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தவன தாவீது. அவரே கொடுத்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை நாட்டுக்கு ராஜாவா இருந்தாரு. தேவனோடு முகமுகமாய் பேசுவார். தேவன் கேட்டாலும் வசனம் அழகா சொல்லுது, யார் தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் பெயர் கர்த்தர் கொடுத்தார்னா அவர் எதை செய்தாலும் தேவனிடத்தில் விசாரிப்பார். ஆண்டவரே பெலிஸ்தரோடு நான் யுத்தம் பண்ண போகவா என்று சொல்லுவார். ஆண்டவரே பெலிஸ்தரோடு நான் யுத்தம் பண்ண போகவா என்று சொல்வார். இப்ப போவாத, காத்திரு. பெலிசியர்கள் பாளையம் இறங்குவார்கள். அப்போ எல்லாத்தையும் நேரத்தையும் காண்பிப்பார், காலத்தையும் காண்பிப்பார், வரப்போகிற காரியத்தையும் காண்பிப்பார், எல்லாத்தையும் காண்பிச்சார். அப்படியாப்பட்ட ஒருத்தனே இருந்தானா இல்லையா? ஆமாவா இல்லையா? தாவீது மனுஷனா இருந்தானா இல்ல கடவுளா இருந்தானா? மனுஷனா. அப்ப மனுஷன் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாதானே? ஆனாலும் நான் சொல்றேன், விழுந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. விழுந்தாலும் சோர்ந்து போயிடவே கூடாது. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? ஆண்டவரோட சமூகத்துல நின்று சொல்றேன், கண்டிப்பா மன்னிப்பார். உண்மையா மன்னிப்பார். ஏன்னா அவர் மன்னிக்கலன்னா நம்ம இன்னும் பாதாளத்தை தான் நோக்கி போவோம். ஆமா தானே? ஆண்டவர் அதுக்காக வரல. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பெரிய வெளிச்சம்னா இயேசு தான் வெளிச்சமாய் வந்தார். அவர் தானே? அவர் தான் மரித்தாரு, உங்களுக்காக எனக்காக மரித்தாரு. எல்லாத்துக்கும் தெரியும். சண்டே ஸ்கூல் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்துட்டு அப்படியே போயிட்டு இன்னைக்கும் நம்மளோட பேசிக்கிட்டு நம்மளோட உறவாளராக கத்துறேன். ஆமா தானே? அப்ப தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை உணராதபடிக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சிம்பிள் தான், பாவம். ஆமாதானே? அப்ப ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாங்க. அப்புறம் ஆபேல், காயின், அவங்களுடைய பிள்ளை வம்ச வரலாறு அப்படியே வருது. அப்படியே வம்ச வரலாறு வரும்போது ஆண்டவர் ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு வேர்ஸ் தான். 2 நாளாகவும் 7:14. இது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பத்தி நான் பேசுறதுல இதான் முதல் வாட்டி நான் பேசுறேன். 2 நாளாகவும் 7:14 ஆண்டவர் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை, அழகான சொல்யூஷனை கற்றுக் கொடுக்குறார். நீ பாவம் செஞ்சிட்டியாப்பா, நீ பாவம் செஞ்சிட்டியாமா, ஒண்ணுமே கவலைப்படாது. என்கிட்ட மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலியமா கர்த்தர் திரும்பி நம்மளை பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலியமா கர்த்தர் மறுபடியும் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். மனம் திரும்புதல் என்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலியமா நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை 2 மடங்காய் திரும்பி நமக்கு தர முடியும். உண்மையான மனம் திரும்புதல். எல்லாம் சொல்லுங்க, உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் இருந்தா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து மறுபடியும் அவன் தலையை நிமிர செய்கிறவர் கர்த்தர். அப்ப ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். விழுகிறவனையும் மடக்கி தூக்கி எடுக்க முடியும் கர்த்தரால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நானும் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். யாரும் விழாதவங்க இல்லை. தன்னை விழாதவன் காண்பித்தான் அவர் யாருன்னு கர்த்தர் தெரியும். நம்ம அவங்களை பத்தி பேசலாம். எல்லாமே விழுகிறவர்கள். மனுஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு நாள் விழுபவர்கள் தான். ஆமாதானே? விழுகிறவனை தூக்கி எடுக்கிறது தான் கர்த்தர் வந்தார். ஆமாதானே? இன்னைக்கு என் கூட வருகிறவங்க என்ன சூப்பர்னு சொல்லுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்றேன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்னை விட பெற்ற ஒரு ஆளை பார்த்து அங்க போயிடுவாங்க. ஆமாவா? இது மனுஷ குணம். ஆமாவா இல்லையா? இதை மாற்ற முடியாது. நாளைக்கு நான் சின்ன தவறு வார்த்தையில பேசிட்டேன்னா அந்த தவறை வச்சு சுட்டி கட்டி என்னை இறக்கிடுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா மனுஷன் என்னை தூக்குறது யாரு? மனுஷன். என்னை தூக்கி விட்டது மனுஷன், என்னை இறக்கி விட்டது மனுஷன். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாவுனால யாரை நம்ம ஏற்றுவோமோ ஒரு நாள் அதே நாவல ஒரு ஆளை இறக்கிடுவோம். அதே ஆளை விசாரிக்க. ஆனா அவரு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் தூக்கி வச்சானா அவன் விழுந்தாலும் நாளைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா இப்ப இருக்கிறத விட இன்னும் ஒரு மடங்கு உங்க நண்பர்களோ, பெற்றோர்களோ, சபையோட விசுவாசிகளோ, இல்ல வெளியிலயோ வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் உங்களைய கேவலமா பேசிட்டாங்க, இல்ல உங்களை கண்டுக்க மாட்டாங்க, நல்லா பழகினாங்க, இறக்கிட்டாங்க, தாழ்த்திட்டாங்கன்னு சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷன், உங்களை போல ஒரு மனுஷன். நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, ஒரு காலத்துல நானும் இவங்களோட நல்லா தானே பழகினேன், நானும் இவங்களை இறக்கினேன் தானே, அப்ப என்ன இவங்க இறக்குறதுல ஏமாத்துறோம். ஆமா தானே? ஏத்துறவன் இறக்கிடுவான். ஆனா கர்த்தர் மட்டும் தான் மாறாது. அதான் சொல்றாரு, மனுஷனுக்கும் தேவனுக்கும் அவ்வளவு ஒரு பெரிய இடைவெளி. ஆமா தானே? மனுஷன் பார்க்கிற விதமா இவர் பார்ப்பதே இல்லை. அப்ப 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அது முதல் வரி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் நாமம் அறியப்பட்ட ஜனங்கள். என் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். என்னுடைய பிள்ளையாய் மாறின ஜனங்கள்.
என்னை தேவனா ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க எல்லாம் அப்ப நீங்க எல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டீங்க தானே, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. அப்ப அந்த வரி உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், நீங்க என்னையே சேர்த்து. ஆமா தானே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எல்லாம் சொல்லுங்க, என்னை தாழ்த்தி. உங்களே சொல்லுங்க, என்னை தாழ்த்தி. நம்ம தாழ்த்த ரெடியா இருக்குமா? முதலாவது அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்குள்ள. ஆமா தானே, நம்ம மாமிசம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை தாழ்த்த உதவாது என்னைக்குமே. ஆமா தானே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பெருமைக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மைக்கும் நான் கிருபை அள்ளி தருகிறேன். எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிதாவினுடைய குமாரனா பூமிக்கு வந்தார், எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு. யூதர்கள் அவரை பிடித்து சிறையில போடும்போது ஒரு நிமிஷம் போதும், இப்படி கையை நீட்டினாலே சங்கிலில் அறுந்து போயிருக்கும். அவருக்கு சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் தாழ்த்தினார். அல்லேலூயா. இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தி அந்த வேதனை, அந்த மரணம் பரியந்த எல்லா கடைசி வரைக்கும் உங்களுக்காக எனக்காக தான் அந்த வேதனையை சுமந்தார். ஆமா தானே. நம்ம கையில லேசா ஒரு கத்தி இல்ல ஒரு சின்ன ஒரு வெட்டி ரத்தம் வந்தாலே துடிப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா தானே. அவர் உடம்பு ஃபுல்லா ரத்தமே தான். ஒரு ரத்தம் வராத ஒரு பகுதியும் இல்லை. ரத்தம் முடுக்கி தண்ணியே வெளியாயிடுச்சு கடைசியில். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார். யா தானே தாழ்த்தினார். இதை நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் என்னோட பேசுனது தான் நான் கத்துக்கிட்டேன். ஆண்டவர் என்னோட பேசுனதாரு. எத்தனையோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 தான் எனக்கு கடைசியா ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு. நீ ஊழியத்துக்கு போக. நான் வந்து அந்த டைம்ல வந்து 7ஆம் மாசம் பட்டவட்டில் முதல்ல பிணைகளை ப்ரீச் பண்ண ஒரு பாஸ்டர் போட்டாங்க. உனக்கு அந்த தாளம் இருக்கு, நீ வா கிரியன், உனக்கு வந்து பிரசங்கம் பண்ண முடியும், உனக்கு அந்த கிருபை இருக்கு. நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உணரப்பட்டுச்சுன்னு. அவங்க சபையில் ஒரு 50லேருந்து 60 விசுவாசி, 70 இப்போ ஏறிடுச்சு. 50லேருந்து 2023 7ஆம் மாசம் முதல்ல எனக்கு செவ்வாய்க்கிழமை கால் பண்ணி சொல்லிட்டேன். நானும் ஆர்வத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு. ஓகே, நான் சண்டே வரேன் பட்டவட்டுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்தேன் அந்த வார்த்தையை சொல்லி. மக்கள் ஐயோ, நானோட பயப்படுவேன், உண்மையாகவே ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் நானோட பயந்த ஜெபம் பண்ணுறது, ஐயோ உங்களை கேட்காம சொல்லிவிட்டேன். நான் உண்மையாகவே நான் போக வேண்டிய டைமா இல்லை அவசரப்பட்டு போய் கூப்பிட்டு அடிச்சு அப்புறம் அடிக்கடி வாங்கி மூஞ்சி போக உடச்சு போய் வர போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள உண்மையாக பயந்த கடவுள் பயந்து சொல்கிறேன். உண்மையாக அந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சு வெள்ளிக்கிழமை. அவங்களுக்கு நான் செவ்வாய்க்கிழமை டேட் கொடுத்து வெள்ளிக்கிழமை நான் ஒரு அந்த மீட்டிங் போயிருந்தேன். நான் சோப்பு சட்டை போட்டுட்டு ஆளை பின்னால் உட்காந்துருக்கேன். அது வந்து ஒரு 1000 பேர் உட்காந்து சார். அப்புறம் தான் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் பாட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். ஒண்டி தான் போனேன். ஒரு மூலையில் உட்காந்து. அப்புறம் தான் சொன்னார், அந்த சோப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கேன், தம்பி நீ எதிரி அப்படின்னு. நான் பேசாமல் இருந்தேன். சரி அவன் சேர்த்துக்கிட்டோம், நம்ம பேசாமல் அப்படி எதிரிக்கணும். எல்லாம் என்னை பார்க்குறாங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த வரிசையில் நான் மட்டும் தான் சோப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கேன் பின்னால். அப்புறம் ஒருத்தர் பக்கத்தில் தட்டி சொன்னார், தம்பி ஒன்று தான் கூப்பிட்றாரு, எதிரி வா அப்படின்னு. அப்புறம் தான் எந்திரிச்சோன்னே எனக்கு வந்த வார்த்தை, நீ வந்து இது செய்வ இங்கே போக அப்படின்னு எனக்கு வார்த்தை வந்துச்சு. ஆண்டவரோட பேசுகிற வார்த்தை. அப்போ அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு அந்த முதல் பிரசங்கம் செஞ்சப்பே அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, சூப்பராக செஞ்சு தம்பி, பெருமை இல்லை, இந்த காலத்தில் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னார், சூப்பராக செஞ்சீங்க, ஜனங்களுக்கு தேவையானதை பேசுனீங்க, தொடர்ந்து வாங்குது. மக்கியான மாதம் மறுபடியும் என்னை பிணைக்க அழைச்சாங்க பட்டவங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி நான் பேசுகிறேன். அந்த பிரசங்கத்தை வந்து அவருடைய நண்பர் நிதிரி சிங்கிலான் பகாவில் பாஸ்டர் ஏப்ரஹாம் தெரியும் அப்படின்னு. அவருக்கு ஒரு 2-3 சபை இருக்குது கேரள. அவருக்கு சொல்லப்பட்டு அவர் என்ன கூப்பிட்டாரு, நீ வா தம்பி, ஒரு நாள் பகாவில் வந்து பேசுகிறேன் சிங்கிலான். வாழ்க்கையில் முதல் வாட்டி 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன். அதுவும் ராத்திரி சாட்டர்டே சொல்கிறாரு. சனிக்கிழமை ராத்திரி 9:50 கிளம்புறேன். வெடிகால 2:45 பகாவில் போய் சேர்றேன். காலைல 9 மணிக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஹோட்டல்லாம் எடுத்து ரூம் புக் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அங்கே போய் ரூம் 9 மணியே ரூமு, நான் ஹோட்டல்லாம் தங்கினதே இல்லை உண்டியம். அங்கே போய் தந்தோடனே ஹோட்டல்லாம் புதுசாக இருக்கா, பெரிய ரூமா, எனக்கு பார்த்து ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஐயோ இதில் நான் உண்டி இருக்கணுமா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கதவு அவர் போகிற வரைக்கும் பேசிட்டு அவர் போகிறாரான்னு எட்டி பார்த்தேன். அவர் எட்டி போயிட்டோன்னே கதவு சட்டி கீழே காடியில் வந்து படுத்துனேன். பேசாமல் காடியில் வந்து பின்னால் கதவு திறந்துட்டு லேசாக கண்ணாடி இறக்கி விட்டு படுத்தினேன். வெளிக்கால 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு காடியிலே ஜெபம் பண்ணிட்டு மேலே போய் குளிச்சுட்டு பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு அவர்கிட்ட 9 மணிக்கு சாவியை கொடுத்துட்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் பத்தாலிங் ஜெயால டிஎன்சிசின்னு பாஸ்டர் MS மணி பழைய அவர் கூப்பிட்டாங்க, அவருடைய நண்பர். அப்படியே போய் 2025 ஒரு ஊழியமும் எனக்கு வரல. ஜேபியில் மட்டும் தான் பேசுகிறேன். போன வருஷம் ஜேபியில் ஸ்கூலாயில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. போய் பேசிட்டு வந்தேன் பாஸ்டர் நான் பிஸ்னஸ் சொல்லிட்டு. அதோட போன வருஷம் ஒரே ஒரு ஊழியம் தான். அதோட இந்த வருஷம் ரொம்ப கண்ணீர் விட்டேன் நான். போன வருஷம் எனக்கு ஏன் ஆண்டவரே நீங்கள் வந்து அமைதியாக விட்டுட்டீங்க, அப்படியே விட்ட மாரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்குள்ள ஒரு சொல்லு, நான் உன்னை விடலை, நான் உன்னோட தான்
சொல்றேன்னா உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை அதிகப்படுத்த சொல்றேன். இந்த மெசேஜில் நான் போய் ஒரு மெசேஜ் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த வருஷம் ஆண்டவர் முதல் மீட்டிங் 1ஆம் தேதி 2ஆம் மாசம் தான் ஏறி வந்திருக்காரு. சரி, நானும் உட்காந்துருந்தேன், 7 உட்காந்துருந்தேன். என் பாட்டுக்கு ஆக என்னையும் கூப்பிட்டாரு. 2 குடும்பத்தை கூப்பிட்டாரு. அந்த சபைக்கு வந்து 3ஆவது ஆளை கூப்பிட்டதுன்னா என்னையும் தான். ஆக பின்னாலும் உட்காந்துருந்தேன். என்னை கூப்பிடுவார், அந்த ஆசையே எனக்கு இல்லை. எனக்கு நான் எந்த மீட்டிங்கும் போய் கலந்துக்க மாட்டேன். அவங்களால எனக்கு இதுதான் முக்கியம். தனிப்பட்ட ரகத்தில் தான் நான் ரொம்ப அதிகமாக இருப்பேன். அப்போ நான் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு முன்னுக்கு வர வச்சு ஊழியத்தை குறித்து தான் மொக்காம பேசினார். அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த வாசல் எனக்கு மறுபடியும் நான் கூப்பிட்டு டிடிஎன் யுகாம் அப்படின்னு போயிட்டு தான் நான் வெள்ளிக்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. அது வீடியோவில் இருக்கும். நீங்கள் 1ஆம் தேதி ரைஷன் சைக்கில் பார்த்தீங்களா இருக்கும். அதில் என்னை கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் கடைசி மீட்டிங் போன வாரம் திங்கட்கிழமை கடைசி மீட்டிங்கில் அவர் பேசும்போதும் என்னை மறுபடியும் முடியும் போது என்னை கூப்பிட்டு என் ஊழியத்தில் இப்படி 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 இப்படின்னு எனக்கு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் கூப்பிடலை. அந்த மத்தியில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு கூப்பிடுறது ஒரு பாக்கியம். கூப்பிடாதவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இல்லைப்பா. கூப்பிடாதவங்க தான் இன்னும் ஆசீர்வாதமானவங்க. நம்ம கூப்பிடாதவங்களுக்கு நேரம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் வேற ஆளை வச்சு கர்த்தர் பேசுவார்கள். நேரடியாகவே வந்து பேசுவார். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளுடைய அனுமதி தேவையே இல்லை. அவருக்கு அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களை பெற்று இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மா அப்பா தேவையில்லை. அம்மா அப்பா அதிகாரம் கூட தேவையில்லை. அவருக்கு தான் நீங்க முதல்ல சொல்லணும். வசனம் சொல்லுது, தாயின் கருவில இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். இந்த கையை காது மூக்கு கண்ணு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சரீரத்துல அவைகள் ஒன்றும் இல்லாத போதே அவர் நம்மளோட பேசினார். அப்ப அவர் பேசப்பட்ட பிறகுதான் நான் இங்க வரேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு திரும்பி ஆர்டர் கிடைச்சது. எனக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. அப்ப மனுஷனுக்குள்ளாக இருக்கிற ஒரே பலவீனம் அவ்வளவு சீக்கிரம் தன்னை தாழ்த்திட மாட்டான். ஆமா தானே? தன் மேல தவறே இருந்தாலும் மாமிசம் உள்ள சொல்லும், நீ இறங்கி போகாத, நீ இறங்கி போகாத. நம்ம உலகத்துல ஒரு சொல்லுவாங்க, உலகத்தை இறங்கி போனா ஏன் விதிக்கிறாங்க அப்படின்னு. ஆமா தானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி போனாதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் அறியப்பட்ட என் ஜனங்கள், இயேசுவினுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசுவின் நாமம் இன்னதென்று அறிந்த பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தின் வல்லமையை அறிந்த ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்தனர். நீங்க எந்த அளவுக்கு உயரனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் உங்களை தாழ்த்தாம தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது வாக்குத்தத்தமா நான் சொல்லிட்டு போறேன். நீங்க உங்களை தாழ்த்த கத்துக்கணும். ஆமாதானே? 4 பேர் உங்க மேல தவறு இருக்குன்னு கூப்பிட்டா சொன்னா ஏத்துக்கோங்க. ஆமாதானே? தவறுன்னு சொன்னா ஏத்துக்க கத்துக்கணும். நம்மளை திருத்தத்துக்கு ஒரு சில பேருக்கு இடம் கொடுத்தாதான் நம்ம திருந்த முடியும். ஆண்டவர் நேரடியா இறங்கி வந்து நீ திருந்துன்னு சொல்ல மாட்டார். 4 பேர் அனுப்பிதான் சொல்லுவார், போய் திருந்துங்க. உங்க மேல தவறு இருந்தா திருத்து வரல, தப்பே இருக்கு. அவங்க உங்களை நேசிக்கிறதுனால தான் ஒரு ஆளை சில பேர் அனுப்பி ஆண்டவர் சொல்ல சொல்லுவார், போய் திருந்து, போய் சொல்லி ஜனங்கள் திருந்தணும். ஆமாதானே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீங்க என்ன செய்யணும்? தாழ்த்த கத்துக்கணும். அல்லேலூயா. நாளே ஸ்டார்ட். இதை முடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பா உணர்ந்துருவீங்க. ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. நீங்க தாழ்த்திட்டீங்க. ஓகே பிரதர் கிடியே, நான் தாழ்த்திட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. ஜெபம் செய்யணுமா? நம்ம ஒரு நாளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்காவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆமாதானே? அவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விழித்திருந்து 1 மணி நேரமாச்சு ஜெபம் பண்றோமா? வசனத்தை படிக்கிறோமா? வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நான் ஏன் சிந்தனைக்கு ஏற்றபடி வாழ்வது ஒன்று. நான் வசனத்தின் வெளிப்பாட்டின் வசனத்தோட வெளிப்பாட்டுல வாழ்வது ஒன்று. புரியுதுங்களா? நான் ஏன் சிந்தனையில வாழ்றது ஒன்று, வசனத்தின் வெளிப்பாட்டுல வாழ்றது ஒன்று. எத்தனை பேர் அதுக்கு புரியுது நான் சொல்றது? நான் வாழ்றது ஒன்று. ஏன் விருப்பப்படி எனக்கு இது சரி, நான் படிச்சிருக்கேன், நான் பட்டம் எடுத்திருக்கேன், என் பார்வையில் இது சரி, இப்படி போனா நான் மாட்டிக்குவேன், இப்படிதான் போவேன், டைவர்ஷன் எடுத்து தான் போவேன்னு சொல்லி போறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அதை யாராலையும் நோன்னு சொல்ல முடியாது. ஆனா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாதானே? எனக்கு சரியா தோன்ற ஒரு வழி இருக்கு. நான் இப்படி போனா வெற்றி பெற்றுவேன், நான் இதை செஞ்சா வெற்றி பெற்றுவேன். ஆனாலும் அதனுடைய முடிவோ மரணம். ஏன்னா அது நினைத்திருக்காது. ஏன்னா புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷன் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஏன் அப்படி கொடுத்தாரு? ஐயா இன்னைக்கு பெய்கிற மழையில அடிக்கிற சூரிய வெளிச்சத்துல நம்ம நல்லா செழிப்பா வளர்ந்துருப்போம். ஏன்னா புல்லு தானே, தெரியும் தானே புல்லு. ஒரு 3 நாள் மழை வரல, வெயில் இப்ப அடிக்கிற வெயில் பேர் பயங்கரமா அடிச்சுன்னா இப்படி இருக்கிற வெயில் அந்த புல்லு எப்படி இருக்கும்? இப்படி போயிடும். பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் மனுஷனை ஒரு கோபுரத்துக்கு ஈக்குவலா வைக்கல, ஒரு சாதாரண மிதிச்சு நடக்கிற புல்லு கோப்பா தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமா தானே? ஒரு சாதாரண புல்லு கோப்பா தான் மனுஷனுக்கு வச்சிருக்காரு. ஏன்? நீ தாளத்தை கத்துக்கோ, உன்னை மிதிப்பாங்க. அல்லேலூயா. நிறைய நேரம் மிதிக்கிற சூழ்நிலையை நானே உண்டாக்குவேன், சில நேரம் மிதிக்கிற சூழ்நிலையை நானே அனுப்புவேன். நீ எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்காய் பாக்குறேன். ஆமாதானே? சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. நான் எதிர்பார்க்காதது நடந்துருச்சு, நான் எதிர்பாராததுக்குள்ள போயிட்டேன், நான் நம்பினவங்க என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நான் எதிர்பாராதது நடந்துச்சு, ரொம்ப அடி வாங்கிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னோட கூட இருந்து பல பாடுகளை சந்தித்தால் கவலையப்படாத, நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அதை விட்டு விலகினா, நீ விலகி பாடுகளை சந்தினா அதனுடைய விளைவை நீ மட்டும் தான் சொல்லுவீங்க. சில காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறான்னா ஒண்ணுதான். ஆண்டவரே உங்களோட நெருங்கியே தான் இருக்கேன், ஏன் அனுமதிக்கிறீங்க? இல்ல, உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா நான் உன்னை வச்சு மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பேன், அதனால தான் அந்த அனுபவத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் சில காரியம், இன்னும் சில பேர் என் ஆண்டவரே என்னோட என் வாழ்க்கையை இதை அனுபவிச்சுக்கான்னு சொல்லுவார். நீ என்னோட எப்ப நெருங்கி நடந்திருக்க, எனக்கு எப்ப நேரம் கொடுத்துருக்க, வேலை பிசினஸ் டைம் அதுக்கு இது லொட்டி லொசி இதுக்கு தான் போயிருக்கேன், என்னோட நெருங்கி நடந்திருக்கியா? என் வசனத்தை தொட்டு படிச்சிருக்கியா? சரி ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வினாடி உங்க முன்னுக்கு வந்து ரெண்டு என்னோட இந்த வார்த்தை ஓகே. யோவான் 3:16 எல்லாத்துக்கும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்குலாம் தெரியும். தேவன் என்னுடைய ஒரே தேவனை குமாரனை நேசித்ததுனால இவ்வளவாய் கொடுத்து தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதை சொல்லிட்டு சொன்னா நம்மளால சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு அது ஞாபகத்துல இருக்கு? கை தூக்காதீங்க, நான் கேட்கிறேன் போதும். ஆமா தானே? ஆண்டவர் வந்து என் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதிச்சீங்கன்னா நெருங்கி நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசிடுவார். நீ என்னோட நடக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஏன்னா நான் உன்னை உடைக்கிறேன். ஆமா தானே? உடைக்கிறாருன்னா உருவாக்க போறான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எதிர்பாராத உங்க வாழ்க்கையில அனுமதிச்சு, நான் எதிர்பாராத ஒரு பயம், எதிர்பாராத ஒரு பாதை, எதிர்பாராத ஒரு வேதனை, எதிர்பாராத ஒரு பண கஷ்டம், எதிர்பாராத ஒரு பிரச்சனைக்குள்ள அனுமதிச்சான்னா உங்களை உடைக்கிறாருன்னா நீங்க ஆண்டவரோட இருந்தால் மட்டுமே. இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரோட நெருங்கி நடக்கிறவங்க ஏன் உடைக்கிறாருன்னா உருவாக்குறது. எத்தனை பேருக்கு அந்த 2 மீன் 5 அப்பம் கதை தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆமா தானே? 2 மீனை கர்த்தர் கொடுத்தா 5 மீனையும் ஆசீர்வதிச்சார். அதை ஆசீர்வதிக்கும் போது அப்படியே தான் இருந்துச்சு, ஆனா உடைக்கும் போது தான் பெருகிடுச்சு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது 2 மீனையும் 5 அப்படியே தான் கர்த்தர் கொடுத்தார். ஆமா தானே? அதை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது அப்படியே தான் இருந்துச்சு. அதை எடுத்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட கொடுத்து போய் ஜனங்கள்கிட்ட கொடுக்குன்னு சொல்லும்போது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா எப்ப உடைச்சாரோ அப்பதான் அது பெரிய 7000 5000 பேருக்கு போச்சு. ஓ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை உடைக்கிறாருன்னா நீங்க பெருக போறீங்கன்னு அர்த்தம். ஆமாங்களா? 2 மீனையும் 5 மீன் தான் இருந்துச்சு, மொத்தத்தையும் திரளான கடைகள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவர் விசுவாசத்தை செஞ்சாலும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு தன்னை நம்பி வந்த ஜனங்களுக்கு தான் அதை செய்தார். ஆமாவா இல்லையா? தன்னை நம்பி வந்த ஜனங்களுக்கு அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அப்பம் அப்படியே தான் இருந்துச்சு, அந்த மீன் ஆசீர்வதிக்கும் போது மீன் அப்படியே தான் இருந்துச்சு, தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் எடுத்து கொடுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. அதை உடைச்சி பரிமாறும் போதுதான் அது பெருகிடுச்சு. அல்லேலூயா. உங்களை உடைச்சாருன்னா நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அவர் உங்களை உடைக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், பாதகத்துக்குள்ள பிரவேசிக்கவும் செய்ய முடியும், பரலோகத்துக்கு வாசலை திறந்து வழி நடத்த முடியும். அல்லேலூயா. உடைக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. என்னையும் நிறைய பேர் உடைச்சிருக்காங்க, உடைக்கவும் அனுமதிச்சிருக்காரு. உங்களையும் உடைச்சிருப்பாரு, உங்களையும் உடைத்திருப்பாரு, உடைக்கு பாதையை நடந்திருப்பாரு. ஆனாலும் உடைப்பதற்காக உடைப்பதை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாதானே? உடைச்சிருக்காரு ஆண்டவரே, என்ன உடைச்சிட்டீங்க ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் எழுதி எப்படி ஆண்டவரே நடக்க போறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நோ, நான் உன்னை உடைச்சதே நீ நடக்க வைக்கிறதுக்கு தான், நான் உன்னை உடைச்சதே உன்னை எழுப்புறதுக்கு தான், உன்னை அப்படியே தாழ்த்துவதற்கு நான் வரல. உன் தாயும் தகப்பனையும் உனக்கு நன்மை செய்வதை விட நான் உன் பேரை நினைத்திருக்கிற நினைவுகள் மேலானது கர்த்தர் சொல்கிறார். ஆமாதானே? நான் உனக்கு ஆயத்தம் பண்ணது, உன்னை இந்த உலகத்துக்கு 2 பேர் கொண்டு வந்தாங்க, அவங்க கூட உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தராகிய நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சத என்னை அறிந்த உன் கண் கண்டதும் இல்லை, உன் காது கேட்டதும் இல்லை, அவைகள் உன்னுடைய இருதயத்துல ஒரு வாட்டி கூட தோன்றினதும் இல்லை. அவ்வளவு மேலான காரியம் தான் நான் உனக்கு வைக்கிறேன். அல்லேலூயா.
நான் உனக்கு மேலான காணிக்கை வைத்திருக்கேன்னா சும்மா அப்படி தூக்கி கொடுத்துட்டு போறதுக்கு நான் வந்து மனுஷன் இல்லை. உன் விசுவாசத்தை நான் பார்ப்பேன். எந்த அளவுக்கு நீ எனக்கு உண்மையமா உத்தமமா இருக்கேன்னு நான் பார்ப்பேன். எந்த அளவுக்கு நான் உடைக்கிறனோ அந்த அளவுக்கு தான் என் மகிமை உன் மூலியமா பெறுவோம். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். சாட்சாக் அபிஷேக் அந்த 3 பேரை போட்டாங்க. அந்த தாடியோட சேர்ந்து நெருப்புல போட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். போட்டாங்க நெருப்புல போட்டுட்டு 1 மடங்கு தீ தான் இருந்துச்சு அது முன்னுக்கு. இவங்கள போடும்போது தான் 7 மடங்கு தீ. ஏன் நெபுகத்நேசர் கடவுளை நாங்க வணங்க மாட்டோம் சொன்னாங்க. ஆமா தானே? சில நேரம் ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நிற்பீங்க. ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நிற்பீங்க. என் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் தொட மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு அது எனக்கு வேணாம். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு அங்க நான் போக மாட்டேன். ஆனாலும் நீங்க எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உபத்திரம் பெருகும். அல்லேலூயா. 1 மடங்கு தீய அவங்கள போட்டுட்டா அது வேற. ஆனா 7 மடங்கு தீய அனுமதிச்சு கர்த்தர் அப்புறம் போய் போட வச்சாங்க. ஆமாவா இல்லையா? நெபுகத்நேசர் ராஜா சொன்னாரு, இவனுங்க என் பேச்சு கீழ்ப்படிய மாட்டானுங்க, இவனுங்க என் கடவுளை வணங்க மாட்டானுங்க, நான் சொன்னதை கேட்க மாட்டானுங்க. அவ்வளவு ஒரு திமிராடா ஒரு ராஜா முன்னுக்கு நிக்கிறீங்க. நீங்க நெபுகத்நேசர் என்ற ஒரு ராஜாக்கு முன்னுக்கு நீங்க நிக்கிறீங்க. உங்களால எனக்கு முன்பாக திமிரா இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னுக்கு பாவம் செய்யறவங்களுக்கு 1 மடங்கு தீ, உங்களுக்கு 3 மடங்கு. சொல்றாரு அவரோட வேலையாட்களை தீய 7 மடங்கு கூட்டுங்க, நெருப்பு அள்ளி போடுங்க. 7 மடங்கு 7 மடங்கு ஆயிடுச்சா? 7 மடங்குல இந்த 3 பேரை கூட்டி போடுறாங்க. ஆமா தானே? இந்த 3 பேரை போடும்போது உள்ள 4வது ஆளா கர்த்தர் வந்தார். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் அதுல எனக்கு கொடுத்த வெளிப்பாடு உங்ககிட்ட சொல்றேன். ஆண்டவருக்காக நிற்கும் போது வைராக்கியம் நிற்கும் போது வேதனை பெருகும். ஏன் தெரியுமா? எந்த அடங்கு எந்த மடங்கு நான் பாசிட்டிவ்ல பேசுறதுனால எனக்கு தொண்டை வலி இருந்தாலும் தவிர எடுத்துக்கிறேன். எந்த மடங்கு நெருப்பு அதிகரிக்கிறாரோ அந்த மடங்கு தான் அவருடைய மகிமை. 1 மடங்கு தீல அவங்களை விடுதலை ஆகிட்டா மற்றவங்களுக்கும் 1 மடங்கு தீ தானே. இவங்களுக்கு 7 மடங்கு. நான் சொல்றது புரியுதா? 7 மடங்கு தீ அனுமதிக்கிறான்னா 7 மடங்கு ஆசீர்வாதத்தை காண போறாங்க. அவங்களை தூக்கி அந்த நெருப்புல போடும்போது சுத்தி இருக்கிறவன் பேசிருக்கான், இது இவங்களுக்கு தேவையா? பேசாம வாயை பொத்திக்கிட்டு அவனோட கடவுளை வணங்கிட்டு அப்படி அந்த பக்கம் போய் இயேசுவை வணங்கிக்க வேண்டியதானே. இது இவங்களுக்கு தேவையா? இது இவங்களுக்கு தேவையா அப்படின்னு சுத்தி இருக்கிறவன் நோட்டி விட்டுருப்பான். ஆமாதானே? சுத்தி இருக்கிறவங்க கிட்டி விட்டுருப்பாங்க. ஆமாதானே? ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இல்ல என்ன அவருக்கு தெரியும். ஏன்னா 7 மடங்கு தீ வந்தாலும் அவங்க இன்னும் மனம் மாறாம இயேசுதான் வேணும், செத்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு லாபம் தான் நினைக்கிறாங்க. ஆமாதானே? சில பேர் ஆண்டவர் முன்குறித்து அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு அதிகமா பிரச்சனை என் வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை நான் அனுமதிச்சேன்னா இவங்க ஒரு நாள் என்னை விட்டு போக மாட்டாங்க. கண்ணீர் விட்டாலும் ஏன் சமூகத்துல தான் அவங்க கண்ணீர் விடுவாங்க. வேதனைப்பட்டாலும் ஏன் கிட்ட தான் அவங்க கண்ணீர் விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் இல்லை, நான் மட்டும் தான். நான் சொல்றேன், ஏன்னா அந்த 3 பேரை தீய போடும்போது 1 மடங்கு நல்லா கவனிங்க. 1 மடங்கு தீ அதுக்கு முன்னுக்கு எத்தனையோ பேர் அந்த தீ குளங்களை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் 1 மடங்கு தான் தீ. ஆனா இவங்க 3 பேத்துக்கும் 7 மடங்கு தீ. நல்லா சொல்லுங்க, 7 மடங்கு தீ. இவங்க 3 பேத்துக்கு மட்டும் தான் 7 மடங்கு தீ. அவருடைய 7 மடங்கு அவருடைய மகிமை வெளிப்பட்ட. அப்ப தீயில போட்டுட்டாங்க. 3 பேர் சுத்துறாங்க. அதுல 4வது ஆண்டவர் வந்துட்டாரு. ஆமா தானே? 4வது ஆண்டவர் சுத்தும் போது சுத்தி வெளியே கொண்டு வந்து எவன் உங்களைய தூக்கி அந்த மாதிரி போட்டானோ அவனையே ஆண்டவர் மாத்தினாரு. ஆமா தானே? யாரு உங்களை அனுமதிச்சாங்களோ, யாரு உங்களை கேவலமா பேசினாங்களோ அவங்களே உங்களோட பாதப்படி ஆக்கும்படி சமாதானமாக்கும்படி கர்த்தர் செய்வாங்க. ஆமா தானே? 7 மடங்கு ஏன் தீயை அனுமதிச்சாரு? 7 மடங்கு அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த. சொன்னவே மத்தவங்களுக்கு வந்ததா கூட்டிட்டு ஓடி இருப்பாங்க. சொல்லுங்களேன், மத்தவங்களுக்கு 1 மடங்கு தீ இல்லாம 7 மடங்கு வந்தா கிட்டத்துல போதே நெபுகத்நேசர் ராஜாவை நான் உங்க கடவுளை வணங்குறேன், என்னை விட்டுருக்க, எனக்கு இயேசு வேணாம், என் கடவுள் இல்லை உங்க கடவுள் தான் போய்வாயா. மத்தவங்களுக்கு வந்திருந்தா அதை அனுமதிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேருக்கு அனுமதிச்சதுனால அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அப்ப ஒரு சில நேரம் உங்களுக்கு 1 மடங்கு பிரச்சனை இல்லை, 7 மடங்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறதுனால அது வருது. ஆமா தானே? ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அவர் அனுமதி கொடுத்ததுனாலதான் அது உங்களுக்கு நடக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அது வேற பகுதி. சில நேரம் ஆண்டவர் அனுமதிச்சாதான் நடக்கும், சில நேரம் நம்மளுடைய பாவத்தினால நடக்கும். அதை பகுத்தறிய தக்கக்கூடிய ஞானத்தை அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே இது ஏன் எனக்கு நடக்குது? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பாதையில பிரவேசிக்க வைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு ஓரமா போ, ரூம் கதவு அறையை சாத்தி என்னை நோக்கி கூப்பிட்டு நான் வெளிப்படுத்தும். பாவத்தினால அது பிறப்பிக்கப்பட்டதா இல்ல நான் என்னுடைய நாமத்துக்காக வாழ்க்கை அனுமதிக்கிறேன்னா
நான் சொல்லுவேன். அவர் பேசுகிற தேவன் தானே, பேசுவார் நம்புறீங்க தானே? ஆமா தானே? ஆனா பேசுவதற்கு மொத்தமா இருக்கிறது ரெண்டே ரெண்டு காரியம். ஒண்ணு, ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஆனா மோஸ்ட்லி 90% இன்னைக்கு பாவத்தினால தான் ரொம்ப காரியம் வீணா போகுது. ஒத்துக்கிறீங்களா? பாவத்தினால தான் தடை வர்றதுக்கு காரணமே பாவம் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன அவன் தடுக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முதலாவது, இரண்டாவது ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணுமா? மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை தேடு. என் முகத்தை தேடுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை தேடுகிற ஜனமா இருக்கீங்களா? பக்தியில கர்த்தரை ஆராதிக்கிறது ஒண்ணு, தேவ பயத்துல கர்த்தரை ஆராதிக்கிறது ஒண்ணு. அல்லேலூயா. நான் பக்தியா 10 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன் சேர்ச்சுக்கு, அது பக்தியை காண்பிக்குது. தேவ பயம்ன்றது என்ன தெரியுங்களா? இது செய்யாதானே அதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன். ஒரு ஆளை பத்தி நான் பேச மாட்டேன், கோசிப் பண்ண மாட்டேன், போக விட்டு பேச மாட்டேன். ஒருத்தவங்க விழுந்து கிடந்தா அவங்களை நான் தூக்குவேன். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி நான் தூக்குவேன். அப்ப மூணாவது சொல்லிட்டு, என் முகத்தை எப்படி கேட்கணும்? சிம்பிள் தான். இதை எழுதி கொடுத்துருக்கேன், இது எழுதப்பட்டது. இதை நீங்க படிச்சீங்கனாலே தேவனை நீங்க தேடுறீங்கன்னு. இதை படிச்சு இதன்படி உங்க வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கனாலே நீங்க அவரை தேடுறதுக்கு ஒரு படி வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா தானே? நீங்க ஒரு கால் எடுத்து வச்சீங்கன்னா மறுகால் எடுத்து வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமா, நீங்க வச்ச கால் ஆண்டவருக்காக வச்ச கால் மடங்குனாலும் பரவாயில்ல, அதை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் அப்படி செய்வார். நம்ம ஏமாறுங்க. கர்த்தர் அப்படி செய்யறதுக்கு தான் நம்மளை அழைத்தாரு. சும்மா அழைச்சிட்டு போயிட்டு அள்ளூர்ல விடுறதுக்கு நம்மளை அழைச்சாரு. இல்ல பாதாளத்துல நீ போ, மாசம் காணிக்க கொடு, அது கூட இது கூட, இது மட்டும் எனக்கு சரி, 3 வாட்டி போய் முங்கி ஏத்துறீ அந்த அள்ளூர்ல, அப்படியா அதுக்காக நம்ம இல்ல. அவருக்கு எல்லாத்துக்கும் மேல. ஆமா தானே? இலவசமான சுகத்தை எத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? இலவசமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்? அல்லேலூயா. அதனாலதான் சாட்சியை நீங்களும் நானும் இருக்கோம். ஆமா தானே? அப்ப இலவசமாய் பெற்றோம் தேவன். அப்ப ஏன் அவரை தேடணும்? தேடினாதான் இன்னும் இப்ப 1000 தீர்க்கதரிசி என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நான் தேவனை தனிப்பட்ட ரீதியில தேடாம இருந்தா அந்த தீர்க்கதரிசி எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு நான் ஜெபிச்சு தேவனை தேடுறேனா, இன்னும் கிட்டி சேர்றேனா? அதுதான் கேள்வி. ஆண்டவரை நான் தேடுறேனா, அவருடைய முகத்தை நான் தேடுறேனா? ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்களா கேட்கலாம், என்ன பிரதர் தேவனை கண்டு எவனும் உயிரோடு இருந்ததில்லைன்னு வசனம் சொல்லுது. அது உண்மைதான். அது வார்த்தை. நான் சொல்றது ஆவியில வெளிப்பாட்டுன்னு சொல்றேன். தேவனை நம்ம தேடுறோமா? இதுதான் மெயினே. நீங்க போய் 4000 பேர்கிட்ட பாஸ்டர் இல்ல, ஒரு 40 பாஸ்டர் வராங்க, இந்தியால இருந்து அமெரிக்கால இருந்து வராங்க. அவங்க கிட்ட போய் தடையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது உண்மை. நான் சொல்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க போய் தடை கொடுக்குறாங்க, இங்க போய் தடை கொடுக்குறாங்க. இது உண்மை. நீங்க எப்படி தனிப்பட்ட ரீதியில ஆண்டவரோட பேச போறீங்க? நீங்க தனிப்பட்ட ரீதியில இருந்து நீங்க நெருங்கிய ஒரு உறவாடல் உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த சம்பாஷணம், ஆதாம் ஏவாள் எழுந்து போன அந்த ஒரு பாவத்தை, அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தனிப்பட்ட ரீதியில தேவனுடைய வார்த்தையை படிச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவை உண்டாக்கி நடந்தாலே போதும். அவர் பேசுறது நீங்க கேட்பீங்க. இது செய்யாதுன்னு அவர் சொல்லுவார், இங்க போவாதுன்னு அவர் வெளிப்படுத்துவார். அவரை நீங்க கேட்கலனாலும், உங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்க தகுதி இல்லைனாலும் இன்னொரு ஆளை வச்சு பேச வைப்பார். உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த வார்த்தை தேவனை கர்த்தர் பேசுவார். ஆமா தானே? நீங்க அந்த வழியில போகாத, அந்த உறவுக்குள்ள சிக்கி கொள்ளாத, அந்த பையன் உனக்கு வேணாம், அந்த பொண்ணு உனக்கு வேணாம்னு சொன்னாருன்னா எப்படியாச்சும் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமா தானே? சும்மா தெரிஞ்சு கொண்டு நடுவில் வச்சுட்டு சும்மா நம்ம கிட்ட சுரண்டி குடிக்கிட்டு நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அவர் வரல. அவர்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பணக்காரனா? அவர் லட்சாதிபதி. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் அவர் யோகு சொல்றாரு, உங்களுடைய கரத்துல வாங்கி உங்களுடைய கரத்துக்கே திரும்பி கொடுக்கிறோம். அவர்கிட்ட தான் நம்ம வாங்குறோம். சம்பளம் அப்படிதான் யோசிக்கிறார். இந்த வேலையை கொடுத்து இவ்வளவு சம்பளம்னு யோசிக்கிறார். ஆமா தானே? யோசிக்கிற அவருக்கு நம்ம அவரை தேடாம இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. அப்ப 3வது வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, 2வது ஜெபம் பண்ணி, 3வது என் முகத்தை தேடி, 4வது சொல்றாரு. இது சிம்பிளான ஒரு வார்த்தை. ஆனா ரெடியாக என்னால விட முடியாது. முதல்ல தாழ்த்த முடியாதுன்னு சொன்னேன், கடைசியா தங்கள் பொல்லாத வழிகளை விட முடியாதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட. எது பொல்லாத வழியை பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் வேணும்னு சொல்றது எல்லாமே பொல்லாத வழி தான். தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே பொல்லாத வழி தான். இந்த வசனத்தை நீங்க ஒரு 1000 வாட்டி பார்த்திருப்பீங்க. உங்க பைபிள்ல 1000 வாட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னுக்கு வந்தவங்களும் இதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்க எதுவும் ஸ்பெஷல் மீட்டிங்ல போய் கலந்துருப்பீங்க, அங்கேயும் பேசியிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரை இன்னைக்கு இந்த வீடியோ சபை உட்கார்ந்துருக்கிற உங்கள் அனைவரையும் அழைச்சு, இன்னைக்கு நீங்க வராம போயிருக்கலாம், ஒரு சீக்கு வந்திருக்கலாம், ஒரு காரியம் வந்திருக்கலாம், வர முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அழைத்தவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா
காரியத்துல பலப்படும். அதான் கர்த்தருடைய ஆசை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சும்மா கொண்டு போறதுக்கு நானும் அங்கே வரல, சும்மா போய் பேசுறீங்க, என்னையும் அவரை அனுப்பல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனால கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இதை அசட்டை பண்ணாம நம்ம எடுத்துட்டு மாற்றத்தை இதை பிராக்டிஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நம்ம காண முடியும். அப்ப வசனம் சொல்லுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். வழின்னு ஒன்று இருக்கு, நம்ம போகிற வழின்னு ஒன்று இருக்கு. ஆமா தானே? எனக்குள்ளாக இருக்கிறது எது பொல்லாத வழி, அதை தேவனிடத்துல தான் நம்ம ஆராய முடியும். நான் கை நீட்டி சொல்ல முடியுமா பிரதர் உங்களுக்கு இந்த வழி இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் கை நீட்டி சொல்ல முடியுமா ஆண்டி உங்களுக்கு அந்த வழி இருக்குன்னு சொல்ல முடியும்? நோ, எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. சொன்னாலும் தேவன் சொல்லாம நான் சொல்லவும் மாட்டேன். ஆமா தானே? தேவன் சொல்லாத நான் சொல்லிவிட்டு நீதிமானா ஒரு பெரிய ப்ரொஃபட்டா காட்டிக்கிட்டு அப்புறம் நாளைக்கு அவர் துப்புவாரு நம்மள. அதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற பாதையை விலகி ஓடிடும், வேற பாதையை கொண்டு போயிடும், நம்மள பெருமை இருக்கிற பாதையை கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு வேணாம். அதற்காக நம்ம அழைக்கப்படலை. கொடுத்த வேலையை செஞ்சுட்டு வாய் குதிரி கம்முன்னு போயிடும். அதுதாங்க. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுங்க, நான் என் வழிகளை பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவேன். முடியுமா உங்களால? முடியும். ஏன்னா முடியாத ஒன்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து செய்யன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. என்னால இது முடியல அப்படின்னா உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களால ஓட முடியும், எந்த அளவுக்கு உங்களை ஓட வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களுடைய சிருஷ்டிகர், நீங்கள் சிருஷ்டித்தவைகள், அவரே உங்களுடைய சிருஷ்டிகர். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களால ஓட முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி கடைசியா தான் இதை வச்சிருக்க. இதை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிருக்கலாம் இல்ல, ஆண்டவர் கடைசியா வச்சாரு. தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். அல்லேலூயா. உங்களுடைய வழிகள் எனக்கு இது சரின்னு தெரியல, தவறுன்னு தெரியல, ஆனாலும் இதை நான் செஞ்சிடறேன். செய்யும் போது யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட போய் கேட்டா இதை வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுறானா, இந்த பையன் இந்த பாவம் செய்யறானா, மறைமுகமான பாவத்தை செய்யறானா, துணிகரமான பாவம் மறைமுகத்துல ரூபுக்குள்ள செய்யறானா, வெளியே செய்யறானா, 4 பேர் முன்னுக்கு செய்யறானா, 4 பேர் ஏமாத்துறானா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல என்னிடத்துல வந்து பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு போய் உட்காந்து இன்னைக்கு ஒரு செடியை எடுத்து ஒரு குழியை நோண்டி மண்ணை வச்சு உதைச்சி தண்ணி ஊற்றினா நாளைக்கே அது வளர்ந்துருமா? வளர்ந்து கை ஊற்றுருமா? அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அவனை முதல்ல வைக்கணும், முதல்ல நோண்டணும், வைக்கணும், தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும், நாளுக்கு நாள் சரிப்படுத்தினாதான் அது வளர்ந்து கனி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க அநேக பேர் இன்னைக்கு நான் ஜோபனா உடனே பதில் நான் போய் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க ஐயா, முதல்ல உனக்குள்ளாக இருக்கிற குப்பையை சரிப்படுத்து. ஆமா தானே? உனக்குள்ளாக இருக்கிற பாவத்தை சரிப்படுத்து. நீ பேசுன்னு சொல்ல வேணாம், அவரே பேசுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. உன் பேங்க்ல 10,000 வெள்ளி இருக்கணும், நீ என்ன தரிசிப்பேன்னு சொல்லல. நீ BMW பாய்க்கணும், என்ன தரிசிப்பேன்னு சொல்லல. நீ சபையில இந்த ஊழியத்துல இருக்கணும், நீ என்ன தரிசிப்பேன்னு சொல்லல. நீ இவ்வளவு பெரிய ஒரு பங்களால இருக்கணும், நீ என்ன தரிசிப்பேன்னு சொல்லல. உன் இருதயம் சுத்தமா இருந்தாலே நீ கூப்பிட வேணாம், நானே பேசுவேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா. 1 நாளாகமம் 13 சொல்லு, 1 நாளாகமம் 6:37 சொல்லுது, மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரா. இதுல நல்ல காரியத்தை கெட்ட நோக்கத்துல செய்ய முடியும், தெரியுமா உங்களுக்கு? சில நல்ல காரியத்தை கெட்ட நோக்கத்துல செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இதை அறிந்து பார்க்கிறவர், இதுல என்ன இருக்கு? கோபம், கசப்பு, பழி வாங்கணும், கோபம் விட்டு பின்னால பேசுற கோஷிப்பு, இச்சை நான் வெறும் பெண்ணை தவறா பார்க்கறது மட்டும் இல்ல, சாப்பாடு அதிகமா சாப்பிட்டவங்க இச்சை தான். அல்லேலூயா. கோபம் விட்டு பேசுறது அது வேற மாதிரியான இச்சை தான். எல்லாமே பாவம் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இங்க சுத்தமா இருந்தா தேவனை தரிசிக்கக்கூடிய கிருபை தன்னை தானே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன் பார்த்து நிறைய வார்த்தை சொன்னாரு, எனக்கு சொன்ன வார்த்தை God sees your heart அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன பார்த்து சொன்னாரு, God sees your heart கிடியன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் இதயத்தை பாருங்க ஆண்டவரே, அதுல கசப்பு இருந்துச்சுன்னா மன்னிக்க திருப்பி செய்யுங்க. எனக்கு ஒரு ஆள் மேல கசப்பு இருந்தா 1 நாள் 2 நாள் போராடுவேன் ஜெபத்துல, ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், அவங்க மேல எனக்கு கசப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாயில தான் நான் தேவனை துதிக்கிறேன், இதே வாயில நான் எப்படி சமைக்கிறது ஒரு ஆள் நமக்குள்ள நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் ஆமா தானே? உண்மை தானே? இந்த வாயில தான் ஆண்டவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறேன், உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நீ என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்கிறேன். என் வழிகளை தரங்க ஊழியத்துலன்னு கேட்கிறேன். இதே வாயில பரிசுத்தத்தை நாடிட்டு அசுத்தத்தை நாட முடியுமா? எப்படி இந்த வாயில நான் இன்னொருத்தவங்க சமைக்க முடியும்? விழுந்து போயிருந்தாலும் தூக்கி விடலாம் முடியும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க சபையார், உங்க விசுவாசி, உங்க நண்பர்கள், தோழர்கள், அது அவிசுவாசியா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, விழுந்தா தூக்கணும். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான்
இயேசுவை நம்ம மூலியமா அவங்க அறிய முடியும். அல்லேலூயா. அதான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம பின்னால பேசுறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நோமல். அது பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பத்தி தான் பேசுறாங்க, என்ன பேசுவாங்க, அதெல்லாம் கவலையே படக்கூடாது. அதெல்லாம் வந்து இங்க வாங்கி அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க பேசுறதுலாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. தைரியமா இருங்க. அவங்க பேசுறதுதான் நடக்கும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சு. அவர் சொல்லிட்டாரு அது நடக்கும். என்னை பத்தி பின்னால பேசணும். என்னைக்கோ எப்பயோ நம்ம ஒரு பாவம் செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு கேரக்டர் மாறி இருக்கும், வார்த்தையை விட்டுருப்போம். அதை வச்சுட்டு இன்னும் பேசுற கூட்டம், இன்னைக்கு வரைக்கும் பேசுற கூட்டம் இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும். நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலையில, ஸ்கூல்ல, நண்பர்கள்ல, சபைகள்ல, வெளியே, வேலையில, வீட்டுல எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால பேசுறதெல்லாம் குறித்து கவலைப்படக்கூடாது. ஒன்னே உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க, ஆண்டவரே என் பாவத்தை படிச்சு என்ன பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு, நீ அந்த டுபுக்கு என்ன பேசுறது. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஏற்றுட்டு அவரோட பிள்ளையா ரத்தத்துல கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. நான் தேவனுடைய பிள்ளை, நீ யார் என்ன பேசுறதுக்கு? என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனா என்னை பத்தி பேசி நீ தான் பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா தானே? என் பாவம் தேவ சமூகத்துல கழுவப்பட்டு ரத்தத்துல கழுவப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். அவ்வளவு பெரிய பாவியா இருந்த என் பாவம் கழுவப்பட்டுச்சு, ஆனா என்னை பத்தி பேசுற பத்தியா அவன் எப்பயோ செய்த பாவத்தை நீ தான் பாவியா அவர் பார்க்க வருகிற நாட்களில் நியாயம் விசாரிப்பார். அவனுடைய செய்கைகளுக்கு ஏற்றவராய் தக்கதாய் பதிலளிக்கிற கருத்து. அல்லேலூயா. அதனால ஒரு ஆளை பத்தி பேசலாம், ரொம்ப பயப்படுமா யோசிச்சு நீங்களும் கத்துக்கோங்க. அனாவசியமா யாரை பத்தி நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. அப்படி பேசாம இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆளை பத்தி நம்ம பேசாம இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் இன்னொரு அப்ப தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா அதை சொல்றாரு. தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா திரும்ப ரெடியா இருக்குமா? நம்ம ரெடியா இருக்குமா? ரெடியா இருந்தா இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. அன்று நடந்துச்சா திரும்பி நான் வருவேன். ஆனா வரும்போது ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்க ஆசீர்வாதம் எல்லாமே சமம். எனக்கு அந்த கிருபை கொடுத்து பேச வச்சிருக்காரு, நான் பேசுறேன் அவருடைய வார்த்தையை. நீங்க அதை கேட்குறீங்க, நாளைக்கு நீங்க பேசுவீங்க, நாலு பேர் கேட்பாங்க. இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க இல்ல, நம்ம எல்லாம் சமம். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் உங்களில் பெரியவனா இருக்கிறவன் எனக்கு ஊழியக்காரன் இருக்கிறவன். கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஊழியக்காரன். 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ஆமா தானே? 30 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் ஊழியம் செஞ்சாரு. 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு, மொத்தமா கணக்கிட்டு போயிட்டாரு. ஆமா தானே? 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்மள ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆமா தானே? அவர் 3.5 வருஷம் செஞ்சுட்டு போன அந்த ஊழியத்தை தான் வந்தாங்க போனாங்க. அப்படியே சத்தியம் சொல்லப்படுது. இன்னைக்கு கர்த்தர் அறிஞ்சு அவரோட பிள்ளையா அவருடைய மகளை நம்ம உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து சிம்பிளா ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. சிம்பிளா ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நல்லா கவனிங்க, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, நல்லா இதற்கு படி பாவத்தை மன்னித்து. இப்ப யார் மனம் திரும்புறா? வசனம் என்ன சொல்றது? முதல் வரி என்ன சொல்றது? ஜனங்கள். நீங்க மனம் திரும்புவீங்க. ஆமா பாலியா? நீங்க தான் மனம் திரும்புவீங்க. ஆனா நீங்க மனம் திரும்புறது உங்களுக்கு தான் விடுதலை வரணும். ஆமா பாலியா? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ரெவலேஷன். நீங்க மனம் திரும்புறது உங்களுக்கு தான் விடுதலை வரணும். ஆனா நீங்க ஒரு ஆள் மனம் திரும்புறது என்ன போட்டிருக்கு? சர்வசுவாமி தேசத்துக்கு வந்தா எனக்கு என்ன ஐயா, தேசத்துல தான் நம்ம கூட பிறந்தவங்க வாழ்றாங்க, தேசத்துல தான் நம்ம கல்யாணம் பண்ணவங்க வாழ்றாங்க, தேசத்துல தான் நம்ம குடும்பம் வாழுது, தேசத்துல தான் நம்மளுடைய வரப்போகிற சந்ததி வாழ போகுது. ஆமாதானே? அப்ப ஒரு ஆளுடைய மனம் திரும்புதல், ஒரு ஆளுடைய பாவத்தை விட்டு விலகுதல் ஒரு தேசத்துக்கே சேர்ந்தது. கர்த்தர் பேசினா சரியா நான் பேசுவாரு. சொல்றது ஒரு ஆளுடைய மனம் திரும்புதல் ஒரு தேசத்துக்கு சேமம், ஆசீர்வாதம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் தராங்க. ஒரு ஆளுடைய மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஒரு ஆளுடைய மனம் திரும்புதல். நீங்க சொல்லுங்க, என்னுடைய மனம் திரும்புதல் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறேன், என் குடும்பத்துக்கு சேமத்தை கொடுக்கிறேன். ஆமாதானே? என் வம்சத்துக்கே விடுதலை கொடுக்கிறார். ஒரு ஆளுடைய மனம் திரும்புதல். அன்று சொல்றாரு, சோதோம் குமோராவை அழிக்கும் போது அப்படியே ஆபிரகாம் கேட்டுட்டே வர்றாரு. 100 பேர் 50 பேர் 10 பேர் கடைசியில் சொன்னாரு, ஒருத்தன் இருந்தாலும் அழிச்சிருக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஒருத்தனுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற கர்த்தர்.
நீங்க நினைக்கலாம் நான் ஜெபிக்கிறேன் இந்த சபையில சொல்ல பொதுவா சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன் ஒரு சபையில, எனக்கு அந்த சபையில வாய்ப்பு கிடைக்கல. நான் ஒரு இடத்துல ஜெபிக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு வழிதோறுதல் வரல. நான் ஜெபிக்கிறேன் ஒரு இடத்துல, அந்த இடத்துல எனக்கு மாற்றம் வரல. ஆண்டு சொல்லுவாரு, நேரம் வரும். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? விதைக்கிறீங்க ஜெபத்துல. ஆமா தானே? விதைக்கிற காலம் ஒன்று இருக்கு, அறுவடை காலம் ஒன்று இருக்கு. விதை ஜெபம்ன்ற விதைக்கிற காலத்தை தான் நீங்க இருக்கீங்க. அதோடைய அறுவடை காலத்தை நீங்க இன்னும் பார்க்கல. சில பேர் பார்த்துட்டீங்க. ஆமா தானே? விதை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் 126 சங்கீதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாயா இருப்பாங்க. எத்தனை பேர் கண்ணீரோடு விதைச்சிருப்போம்? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு ஜெபிச்சிருப்போம்? எத்தனை பேர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஜெபிச்சிருப்போம்? எத்தனை பேர் எனக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு ஜெபிச்சிருப்போம்? எத்தனை பேர் என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, எப்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு உயர்வு ஜெபிச்சிருப்போம்? ஆண்டு சொல்றாரு, நீ கவலையே படாத, நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஜெபம் பண்றது உன் பாதையில நோமலா இருக்கு. என்னடா எதுவுமே இல்லை. இப்ப நான் இவங்க கிட்ட பேசுறேன் உங்ககிட்ட பேசுறேன், ஆண்டி கிட்ட பேசுறேன், அவங்க பதிலே கொடுக்காம அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்க இருதயத்துல எனக்கு ஓடிட்டு இருக்கு. ஆமா இல்லையா? எல்லாம் மனுஷன் செயல்பாடு ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நீங்க என்கிட்ட பேசும்போது நான் அமைதியா யோசிக்கிறேன்னா நான் எதுவும் செய்யறேன்னு அர்த்தம். நான் பதில் பேசல, நீங்க பேசுற கேள்விக்கு நான் பதில் பேசல. ஆனாலும் நான் பேசாம அமைதியா இருக்கிறது நான் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே? ஆனா நிறைய பேர் இதை மறந்துடும். ஆண்டவர் தான் மறந்துடுவாங்க. என்ன ஆண்டவர் பேச மாட்டாரு. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், சில நேரம் நீங்க ஜெபிக்கும் போது அமைதியா இருப்பார், ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். அமைதியா இருக்கிறதா காரணம், அவர் மௌனமா இருக்காருன்னா அந்த பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம இங்க ஜெபிக்கிறோம், ஆனா அந்த பக்கம் என்ன செய்யறாருன்னு ஒரு அர்த்தம். ஆமா தானே? நமக்கு தெரியாது, ஏற்ற நேரத்தை வெளிப்படுத்துவார், அதை கொண்டு வருவார். ஆமா தானே? ஒரு வழித்தோடுதல் வரும், ஏற்ற சொல்லிட்டு போனாரு, ஒரு வழித்தோடுதல் வரணும். ஆமா தானே? இங்க நம்ம ஜெபிக்கும் போது அந்த பக்கம் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது காரணம், அவர் ஜெபம் கேட்கறது இல்லை. அவர் ஜெபத்தை கேட்கிறாரு, கண்ணீரையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு, என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் என்ன செய்யறாரு? இங்க நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு காரியத்துக்காக, அந்த பக்கம் என்ன ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏற்ற நேரத்துல கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்தாங்க எப்படி கொடுப்பாரா? சும்மா 10 10 கொடுக்க மாட்டாரு, அழுக்கி குறுக்கி சலிச்சு விட மாட்டேன் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் நான் ஜெபிச்சேன், பதிலே வர இல்ல பதில் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எந்த டைம்ல வரணும் அவருக்கு தான் தெரியும். ஆமாங்க. அதே காலத்தையும் சகலத்தையும் அதின் காலத்தில் நிவர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, ஜெபத்துல விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அத அறுவடை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆமா தானே? வாரத்தோட ஜெபிச்சிருக்கோம் எத்தனையோ காரணத்துக்காக, அதுக்கு மாற்றம் வராம இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இல்ல யார் சொன்னா வரல, வரும். நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். நான் கேட்கிறப்ப யார் சொல்ல முடியாது வராது. ஏன்னா கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, எடுக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பிதாவின் இடத்துக்கு பெற்றுக்கொண்டது கரெக்டா சொல்லிக்கிறார். அப்ப விதைக்கும் போது அது அமைதியா தான் இருக்கும், ஆனா அறுவடை வரும்போதும் அது நிவிர்த்தியாக்கி எத்தனை பேர் இதையே ஒரு பொருளை வச்சு இன்னில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ண போறீங்க. பிராக்டிஸ் பண்ணா அதற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க காண்பீங்க. கண்டிப்பா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை கொள்ளாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமம். உங்களுக்கு சேமம் வேணுமா? உங்க குடும்பத்துல சேமம் வேணுமா? உங்க வாழ்க்கையில சேமம் வேணுமா? உங்க படிப்புல சேமம் வேணுமா? உங்க வேலையில சேமம் வேணுமா? ஒரு வீடு வாங்குற காரியம் தொடக்கப்படணுமா? எல்லாத்தையும் நீங்க செய்கிற ஒரு மன திரும்புதல் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே நம்ம எதிர்த்து ஒரு பொருத்தனை செய்யலாமா? அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை செய்து உன்னை நிரலாய் பெருக பண்ணேன். இன்னைக்கு நீங்க இங்க செய்யற தேவனோட, என்னோட நீங்க செய்யற தேவனோட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க செய்யற உடன்படிக்கை உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனோடு நீங்க செய்கிற உடன்படிக்கை தான் இன்னும் அதிகமா உங்களை தேவனோட கிட்டி சேர வைக்கும் போது உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள செய்ய போகுது. ஆமென். அப்ப நீங்க செய்யணும். எப்படி? நீங்க ஜெபம் பண்ணணும். கடைசியில் எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷை, அந்த வரம் பெற்றவங்க கிருபை பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷையில ஒரு உடன்படிக்கை தேவனோடு செய்யும். இந்த நேரத்துல தேவனுக்கு ஆண்டு சொல்றாரு, 2-3 பேர் என் நாமத்துல கூடுனா நான் வருவேன், ஆசீர்வதிப்பேன். நீங்க இங்க இத்தனை பேர் இருக்கோம், இங்க இல்லாம இருப்பாரா? விசுவாசத்துல சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டு இங்க இல்லாம இருப்பாரா? இப்ப நான் பண்ண பிரசங்கத்தை ஆண்டு சொன்ன வார்த்தை கேட்காம இருப்பாரா? இல்ல, இங்கதான் இருக்க. தேவனுடைய அபிஷேகம் இருக்குதுன்னா இந்த 2 பேர் மட்டும் இல்ல, இத்தனை பேர் இருக்கும். ஆமா இல்லையா? அப்ப தேவனுக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறார். அப்ப நம்ம உடன்படிக்கை செய்யணும். நல்ல கண்ண மூடி வாய் தந்த ஆண்டவருக்கு
ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை அனைத்து ஜெபத்தை கேட்பாராங்க. ஆண்டவரே கர்த்தர் வீடு செல்லுங்க. பேசுகிற வார்த்தையில ஞானத்தை கொடுங்க. பேசுகிற வார்த்தையில உண்மை துதிக்க உண்மை கனம் பண்ணக்கூடிய வார்த்தையை இருதயத்துல வைங்க. ஆண்டவரே உம்முடைய பார்வையில சரியான வழியில நடக்க கிருபை தாங்க சுவாமி. தொடர்ந்து வீடு வாங்குற சில பேர் வீடு வாங்குறவங்க என்ன வந்தா என்னத்தை ஆசீர்வதிக்கப்பா. காடி வாங்கணும்னு இருந்தா அந்த காடி வாங்குறாங்க என்னத்தை ஆசீர்வதிக்கப்பா. போகிற வழியை விரிவாய் திறந்து ஆசீர்வதிக்கப்பா. உங்க நாம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னிலிருந்து மகிமையாய் வெளிப்படட்டும் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது யாரால் சபிக்கப்படும்? கர்த்தர் ஒருவனை நினைவில் கொண்டால் அவனை அசட்டை பண்ண யாரால கூடும்? ஜனங்களை ஆசீர்வதிக்கிற இந்த சபை பழகி பெருகும்படிக்கு ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமம் இந்த சபையில மகிமைப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோருடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம், தேவனுடைய கிருபை, அளவில்லாத தேவனுடைய கிருபை வெளியரங்கமாய் வெளிப்படட்ட சுவாமி. இன்னிலிருந்து ஒரு மாற்றத்தை காண கேட்க கர்த்தர் இவர்களை சாட்சியாய் உருவாக்குங்க சுவாமி. உங்க நாமம் மகிமைப்படும்படிக்கு இவர்கள் அனைவரையும் உங்களுடைய கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் செய்த ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தீங்க, நன்றி. அதனுடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீர் என்று விசுவாசித்தேன். சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களை ஆசீர்வதித்தேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்திலே